வணக்கம். நான் உங்கள் ஆதிரா. வெல்கம் டு ஆதிரா ஆடியோ புக்ஸ். ராதையை கண்டு கொண்ட கண்ணன் சீசன் 3 சாப்டர் 29 என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. அவர்கள் இருவரும் அமர்ந்திருந்த அந்த பால்கனியில் மொத்தம் 10 சீட்டுகளே இருந்தன. ஆனால் இவர்கள் இருவரையும் தவிர அந்த அறையில் யாரும் இல்லை. பாதி படம் ஓடி இருக்கும். ராதிஷாவின் கவனம் படத்திலேயே இருந்தது. அருகில் இருந்த ஆதவனை பற்றி அவள் சற்றும் கவலைப்படவில்லை. ஆதவன் மெதுவாக அவளிடம் பேச்சு கொடுக்க ஆரம்பித்தான். ராதிஷா, படம் நன்றாக இருக்கிறதா என கேட்டான். அவன் புறம் திரும்பாமலேயே ஆமாம், நன்றாக இருக்கிறது என்று மட்டும் பதிலளித்தாள் ராதிஷா. அந்த அரைக்குறை வெளிச்சத்தில் ராதிஷாவின் அழகை பார்த்து ரசித்து கொண்டிருந்தான் ஆதவன். நான் உன்னை பார்த்த மாத்திரத்தில் உன்னிடம் நன்றாக பழக ஆரம்பித்து விட்டேன். அது ஏன் என்று உனக்கு தெரியுமா என கேட்டான் ஆதவன். வாடா வா, நான் போட்ட வலையில் சீக்கிரமாகவே நீ சிக்குவ என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ராதிஷா. தெரியும், ஏனென்றால் நீங்கள் என்னுடைய அது 2 பேருடைய மனசும் ஏதோ ஒரு இடத்துல ஒத்துப்போவதனால்தான் என்றாள் ராதிஷா. நான் ஏன் இந்த மாநிலத்திற்கு வந்தேன் என்று உங்களுக்கு தெரியுமா என தொடர்ந்து கேட்டாள். எனக்கு தெரியாது, ஆனால் நான் அதை தெரிந்து கொள்ள அவளுடன் இருக்கிறேன் என்றான் ஆதவன். அவனுடைய கண்கள் அவளை விட்டு அகலவில்லை. நான் என்னுடைய கியாஷை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இங்கு வந்தேன். என்னுடைய கியாஷ், நான் இன்னும் அவரை அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்து கொண்டிருக்கிறார். ஏனோ அவர் என்னுடன் சேர மறுக்கிறார் என்றாள் ராதிஷா. அவள் எதிர்பார்க்கும் விஷயம் அவன் வாயிலிருந்து இன்னும் வரவில்லை. திஷா, நீ தேடிக்கொண்டிருக்கும் கியாஷ் நான் தான் என்றான் ஆதவன். எனக்கு தெரியும். இத்தனை வருடங்கள் கழித்தும் என்னை நீங்கள் எப்படி நினைவு வைத்திருக்கிறீர்கள் என கேட்டாள் ராதிஷா. அவளுடைய நடிப்பு திறமையை காட்ட வேண்டிய தருணம் இது. ஆதவனுக்கு எங்கோ ஒரு லேசான சந்தேகம் இருந்தது. அவன் சொன்ன வார்த்தையை கேட்டதற்கு பின்னும் ராதிஷா எந்த ஒரு உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாமல் சாதாரணமாகவே பேசிக்கொண்டிருந்தாள். ஆதவனும் ஒன்றும் முட்டாள் இல்லை. அவனும் பெரிய குடும்பத்தில் பிறந்தவன்தான். ராதிஷா உண்மையிலேயே அவனுடன் நன்றாகத்தான் உரையாடுகிறாளா அல்லது ஏதேனும் மறைக்கிறாளா என்ற சந்தேகத்தில் இருந்தான் ஆதவன். அவன் சந்தேகத்தை தீர்த்து கொள்ள மெதுவாக அவளது தோள் மேல் கை போட்டான். அவனது கையை உடைத்தெறியும் அளவுக்கு கோபம் வந்தது ராதிஷாவிற்கு. ஆனால் அவள் அதை காட்டும் நிலைமையில் இல்லை. இப்போது அவனிடம் ஏதாவது முரண்டு பிடித்தால் அவனது சந்தேகம் ஊர்ஜிதமாகிவிடும் என்ற எண்ணத்துடன் அமைதியாக இருந்தாள். நிறைய வருடங்கள் ஓடிவிட்டது. நான் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லை, வளர்ந்து விட்டேன். அதோடு உங்களுக்கும் வயதாகிறது. நானும் மாறிவிட்டேன். நிச்சயம் நீங்களும் மாறியிருப்பீர்கள். இதுவரைக்கும் உங்கள் வாழ்வில் நீங்கள் வேறு பெண்ணை சந்திக்கவில்லையா என நேரடியாக கேட்டாள் ராதிஷா. அவள் சொல்வதும் சரிதான் என்று ஆதவனுக்கு தோன்றியது. அவர்கள் ஒன்றும் சிறு குழந்தைகள் அல்ல. அவனது கை ராதிஷாவின் தோள் மேலிருந்து விலகியது. அவள் சொல்ல வருவதும் அதுதான். இருவரும் வளர்ந்து விட்டார்கள். வேறு வேறு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது இது தேவையில்லை என்று சொல்லாமல் சொன்னாள். எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி, நான் முன்பு உன்னை எப்படி பாதுகாப்பாக வைத்திருந்தேனோ அதே பாதுகாப்பை உனக்கு எப்பொழுதும் தருவேன் என்றான் ஆதவன். தேங்க்யூ மிஸ்டர் ஆதவன், நான் ரொம்ப லக்கி தான் என்றாள் ராதிஷா புன்னகையுடன். அவனுடைய செயலில் ஏதோ வித்தியாசத்தை உணர்ந்தவள் என்னது அது என்று ஆர்வமாக கேட்டாள். இன்னும் சற்று நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டு 2 முறைகள் கையை தட்டி வெளியே இருந்தவனுக்கு சிக்னல் கொடுத்தான் ஆதவன். அடுத்த நிமிடம் அனைத்து விளக்குகளும் அணைந்தன. ராதிஷா, இப்போது இங்கே பார் என்றான் ஆதவன். அவன் கைகளை எட்டி ராதிஷாவை இருட்டில் தொட முயல அருகில் ராதிஷா இல்லாததை உணர்ந்தான். அதற்குள் எப்படி மாயமாக மறைந்தாள்? இங்குதானே நின்று கொண்டிருந்தாள் என்று யோசித்து கொண்டிருந்தான் ஆதவன். ராதிஷா அவனுடன் ஏதோ விளையாடி கொண்டிருக்கிறாள் என்று நினைத்தவன், ராதிஷா, இருட்டில் எங்காவது போய் இடித்து கொள்ளாதே, என் அருகில் வா என்று அழைத்தான் ஆதவன்.
ஆனால் அவள் புறம் இருந்து எந்த சத்தமும் இல்லை. மாறாக அவர்கள் அமர்ந்திருந்த அந்த அறையின் கதவு மிக வேகமாக பெரும் சத்தத்துடன் திறந்தது. உயரமான உருவம் அறைக்குள் நுழைவதை பார்த்தான். யார் நீங்கள்? எதற்காக உள்ளே வந்தீர்கள் என ஆதவன் கேட்க, அந்த புறம் அந்த உருவத்திடமிருந்து எந்த பதிலும் இல்லை. அறைக்குள் வந்த உருவம் இருட்டுக்குள் எதையோ தேடிக்கொண்டிருப்பது போல் தோன்றியது. திடீரென அனைத்து விளக்குகளும் எரிந்தன. அங்கு நின்றிருந்த உருவத்தை பார்த்து ஒரு நிமிடம் பேயறைந்தது போல் ஆகிவிட்டான் ஆதவன். அவனது முகத்தில் வேறு மாதிரியாக மேக்கப் போட்டிருந்தான். ரொம்ப கேஷுவலான ஒரு உடை அணிந்திருந்தான். உயரமாக, அழகாக, வித்தியாசமாக தெரிந்தாலும் பார்த்த அதே நொடியில் அவனை அடையாளம் கொண்டு கொண்டான் ஆதவன். அது வேறு யாரும் இல்லை, நம்முடைய ஹீரோ கவின் யாதவ் தான். பயத்துடனே மெதுவாக, அண்ணா, நீங்கள் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கேட்டான் ஆதவன். அவனுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் கவின் நிமிர்ந்து அவனை முறைத்து பார்த்தான். அந்த பார்வையிலேயே ஆதவனுக்கு சப்த நாடியும் அடங்கியது. அப்பொழுதுதான் ராதிஷா ஒரு மூலையில் நடுங்கிக் கொண்டு அமர்ந்திருப்பதை பார்த்தான் கவின். அவளது உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. அவளது கைகளால் முகத்தை மூடியிருந்தாள். அவளை பார்த்தால் அரை மயக்க நிலையில் இருப்பது போல் தோன்றியது. திஷா என்று பதறிக்கொண்டே அவள் அருகில் ஓடிச் சென்று அவளை இழுத்து அணைத்தான் கவின். ஆனால் அவனிடமிருந்து திமிரிய ராதிஷா கண்களை திறந்து பார்க்கவே இல்லை. அவளுடைய பயம் அவளை முழுவதுமாக ஆட்கொண்டது. எங்கும் இருட்டு. அவளது நடுக்கம் குறையவில்லை. அவளை பார்க்கவே அவனுக்கு பாவமாக இருந்தது. திஷா, திஷா, கண் விழித்துப் பார், உனக்கு ஒன்றுமில்லை, நான் உன்னுடைய கியாஷ் வந்திருக்கிறேன், கண் விழித்துப் பார் என்று அழைத்தான் கவின். கியாஷ் என்று அழுகையுடனேயே அழைத்தாள் ராதிஷா. ஆமாம், கியாஷ் தான், கவலைப்படாதே, நான் உன்னை பத்திரமாக வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றான் கவின். கியாஷ், உண்மையிலேயே நீங்கள்தான் என்னுடைய கியாஷா என்று கண்களை திறக்க முடியாமல் திறந்து அவனை பார்த்தாள் ராதிஷா. ஆமாம், நான் தான், பயப்படாதே, நாம் வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சொன்ன கவின் அவளது இரு புருவங்களுக்கு மத்தியில் மென்மையாக முத்தமிட்டான். அவளுக்கு அவனுடைய இதய துடிப்பு நன்றாகவே கேட்டது. அவன்தான் கியாஷ் என்பதில் அவளுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இப்பொழுது எந்த பயமும் இல்லை என்றாள் ராதிஷா. நீ கண் திறந்து பார்க்கலாம், அறை முழுவதும் விளக்கு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்றான் கவின். அதே நேரம் மாதவன் அண்ணா என்று வாய் திறக்க மீண்டும் கவின் அவனை கொன்றுவிடும் கொலை வெறியுடன் ஒரு பார்வை பார்த்தான். இந்த லவ் ஸ்டோரியில் அடுத்து என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் வியூஸ்.